இந்த தசை அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது? உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம சந்திர தசை அப்படிங்கிறத பத்தி நேயர்களுக்கு பேசலாம். இத பத்தின ஒரு விளக்கம். ஏன் சந்திர தசை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, சந்திரன் தான் மனோகாரக, புத்திகாரக. இந்த மனமும் புத்தியும் ஒண்ணா இல்ல அப்படின்னா, நீங்க என்ன தசை நடந்தாலும் அது முழுமை பெறாது. இந்த மனமும் புத்தியும் ஒரு நிலை இருந்தா மட்டும் தான் போகும். அத கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான். ஸோ அந்த சந்திர தசை தான் நல்ல இடத்துல சந்திரன் இருந்தாலுமே கூட, அவங்களோட வாழ்க்கையில நெறைய தடுமாற்றத்தையும், நெறைய கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய தசை அப்படின்னா சந்திர தசை. சனி தசைலாம் சொல்வாங்க. பிறவி இல்லாத தசை, அடுத்து சனி தசை யார் கடந்து போறாங்களோ அவங்களுக்கு பிறவி இல்லன்லாம் சொல்வாங்க. ஆனா, ரொம்ப கஷ்டம். அதாவது வாழக்கூடிய காலத்திலேயே நரகத்த அனுபவிக்கிறோம் அப்படின்னா, சந்திர தசையும் ஒண்ணா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மனச அப்படி ஒரு செல்ல அரிக்கிற மாரி, அப்படி துன்பப்பட்டு, துன்பப்பட்டு, துன்பப்பட்டு அவனால எதையுமே சிந்திக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் நம்மள. இந்த சந்திர தசை.